ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நான் யார் என்கிற அறிவோடு உணர்வோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர் நான் யார் என்கிற ஒரு சரியான அறிவிப்பும் அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசித்த ஒரு உண்மை சம்பவம் என்னை ரொம்ப தொட்டது. 2008 ஜப்பான்ல டோக்கியோ பக்கத்தில் வீட்டின் மேல் கோயிலில் ஒரு பெரிய கிளி, சாம்பல் நிற அரிய வகை ஒரு பெரிய கிளி ஒன்று இருந்தது. போலீஸ்காரர் அதை பிடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காவல் நிலையத்தில் வைத்திருந்தார். யாராவது தேடி வந்தால் கொடுத்துடலான்னு யாரும் வரல. கடைசியாக அதை மிருக வைத்தியசாலையில் கொண்டு போய் அந்த கிளியை சேர்த்துட்டாங்க. பொதுவாக கிளிக்கு நமக்கு தெரியும், கிளி மைனா பேச கற்றுக் கொடுப்பாங்க. கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்தா பேசும், பெயர் சொல்லும், நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அந்த கிளி பேச ஆரம்பிச்சது. எனக்கு ஆப்பிரிக்கா, என் நாடு இது, என் அட்ரஸ் இது, என் ஓனர் இதுன்னு தெளிவாக பேச ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம்! அவர் அந்த விலாசத்தை தொடர்பு கொண்ட போது உண்மையாக அந்த நபருடைய கிளிதான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். வீட்டுக்காரர் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். அது அப்படி சொல்லிடுச்சு. கரெக்டாக அந்த கிளியை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒருவேளை மிஸ் ஆகி அது ஜப்பானுக்கு வந்தாலும், அந்நிய தேசத்துக்கு வந்தாலும், சொல்லிக் கொடுத்த அந்த ஆங்கில மொழியில தன்னுடைய விலாசத்தை தப்பில்லாமல் அது சொன்னது. அதனால சரியாய் தன்னுடைய எஜமான வீட்டுக்கு வரை சேர்கிற பாக்கியம் கிடைத்தது. ஆமாம், நம் தேவ பிள்ளைகள் நம்ம எங்கு போனாலும் நம்முடைய இதை மறந்து விடக்கூடாது, மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. எனக்கு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. சின்ன வயசுல நீச்சல் பிடிச்சிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சா அது மறந்துடுமா? சின்ன வயசுல குளத்துல போய் நீச்சல் அடிப்போம், கிணத்துல போய் நீச்சல் அடிப்போம். வாய்ப்புகள் இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை. ஆனால் சிலர் எங்கேயாவது ஸ்விம்மிங் பூல்ல போனால் நமக்கு நீச்சல் மறக்கலையே, நீச்சல் அடிச்சிடணுமே. சிலர் கார் டிரைவிங் படிச்சிருக்கிறோம், பல வருஷங்களில் கார் ஓட்டுறோம். சில நாட்டில் கார் ஓட்டாம டிரைவர் தான் ஓட்டுறாங்க. நாம் ஏறி ஓட்டினோடனே நமக்கு டிரைவிங் மறக்கலையே. அது நம்முடைய ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்து விட்டது. ஹியூமன் நேச்சர், மனித இயல்பாய் அது மாறிவிட்டது. நம்முடைய பழக்கத்துக்கு ஏற்றதாய் மாறிவிட்டது. நீச்சல் நமக்கு மறக்க முடியாதனால், நாம் கற்றுக்கொண்ட தாய்மொழி நமக்கு மறக்காதனால், ஆண்டவர் நல்லவர். டிரைவிங் மறக்காதனால் இது மறக்க முடியாது. யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் ஆமென், கர்த்தரை மறந்து விடவில்லை. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மறந்து விடவில்லை. தானியேல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தரை மறந்து விடவில்லை. ஆண்டவரை மறந்துடாதுங்க. நான் யார் என்கிற ஒரு சரியான உணர்வும் அறிவும் நமக்கு அவசியம். அப்படி வாழ்ந்துட்டீங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க, மதிப்பா இருப்பீங்க, பரிசுத்தமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனும் உலக மனுஷனும் கனம் பண்ணுகிற நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். 1 பேதுரு 2:9 ஒன்று வாசிக்க கேட்கலாமா? நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நான் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அருமையான வார்த்தை. 4 காரியம். 1, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். chosen people. You are the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஊருக்கு 1, வம்சத்துக்கு 2 கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். 2, ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அவரை துதிக்க, ஆராதிக்க, உயர்த்த ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஜாதியாயும். ஆண்டவர் சொல்ல, ஒரு அசுத்தத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், இயேசு இரத்தத்தினால் என்னை கழுவினார். நான் இப்பொழுது யார் தெரியுமா? பரிசுத்த கூட்டம், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு யார் தெரியுமா? அவருடைய சொந்த இரத்தத்தினால சம்பாத்தியம் பண்ணப்பட்ட அவருக்கு சொந்த ஜனம். இந்த அறிவு நமக்கு மாறக்கூடாது. மாறலன்னா நீங்க பின்மாற மாட்டீங்க, அசுத்தத்தில் வர மாட்டீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீங்க. நான் இம்மைக்குரியவர் அல்ல, மறுமைக்குரிய வாழ்வோடு வாழ்வீங்க. இந்த எண்ணத்தோடு வாழுங்கள். நீங்க எங்கேயும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. மறுமையிலும் நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு அவருடைய கிருபைகளை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நான் யார் என்கிற அறிவோடு உணர்வோடு வாழ்கிற கிருபைகளை தாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.